ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது, என்னென்ன ராசி பலன்கள் ஸ்பெஷலாக இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம். அதனால உங்களுக்கு முழு பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஏன்னா உங்கள் மொபைல் தேடி நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அது இருக்குங்கிறதுனால அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024ஆம் வருடம் ஜூன் மாதம் 1 தேதிங்க, சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் நாள். இன்றைய தினம் ஆங்கில மாத பிறப்புங்க, ஜூன் மாதம் 1 நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறாங்க. லாபஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஆனால் 8 கூடிய செவ்வாய் பகவான் இன்றைய தினம் 8ஆம் இடத்துல வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளார். மேலும் சனி பகவான் வந்து செவ்வாய் பகவானை பார்த்து கொண்டுள்ள அந்த வாய்ப்புகளும் இருக்கிறதுனால இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துறீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவு வகைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப முக்கிய நண்பர்களே. அதிகமாக ஸ்பைசியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதிகமாக புளி சேர்த்துக்கிறது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா வயிறு தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் இன்றைக்கி வந்து போகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக நீங்கள் இருந்தீங்கன்னா போதுங்க. மற்றபடி இன்றைக்கி சிறப்பான ஒரு நாள். மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தயக்கங்கள் எல்லாம் குறையக்கூடிய அதிர்ஷ்டம் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க. வியாபாரிகளுக்கு ஆனந்தமான ஒரு நாள். ஏன்னா தன லாபம் இன்றைக்கி அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான நல்ல சிந்தனைகள், நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு உதயமாகக்கூடிய யோகம் இருக்குங்க. நிறைய போட்டிகளில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு எதிரான போட்டிகள்ல இருந்து நல்ல ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நீங்களும் சூப்பராக இருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். குடும்ப வாழ்க்கை அழகாக இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நல்ல அமைதியான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. எனவே இந்த தினம் சிறந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமைகிறது. இழுபறியாக இருக்கக்கூடிய வேலையெல்லாம் இப்பொழுது திடீர்னு முடிச்சு நீங்கள் நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதனால உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள். வியாபார ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள்லாம் விலகிவிடும். போட்டிகள் எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக வெற்றிகளாக முடிக்க முடியும். எனவே இன்றைய தினம் மனத்தயகம் நீங்கிறதுனால நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் வந்து அதை சிறப்பாக அனுபவிக்கணும் அப்படின்னா ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கங்க. மற்றபடி இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள். உடன் பிறந்த சகோதரர் வழியில், அண்ணன் அல்லது தம்பி போன்ற சகோதரர் வழியில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் இன்னைக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் காரிய வெற்றிகள் நிறைந்த நாள். இழுபறிகள் எல்லாமே குறையுங்க. உங்களுக்கு எது நல்லது அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் யோசனை செய்தால் உங்களுக்கு கண்டிப்பாக புலப்படும். அதனால நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு தைரியமாக முடிவெடுக்கலாம். நல்ல வலுவாக தைரியமாக நீங்கள் மனநிலையோடு இருக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கிய நண்பர்களே. அதனால உங்களுடைய முடிவு காரணமாக ரிசல்ட் கிடைக்கக்கூடிய எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனப்பக்குவம் உங்களுக்கு உருவாகும். அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வகையில் உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. குடும்ப கடமைகள் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி குடும்ப கடமைகளை நிறைவேற்றுறதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. உடனடி கவனம் செலுத்தணும். அப்படி குடும்பத்துக்கு தேவையானதை டக்குன்னு நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா இன்றைய நாள் இன்னும் அழகாக மாறும் நண்பர்களே. இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையை வந்து நீங்கள் புறக்கணிக்க கூடாதுங்க. குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை வந்து நீங்கள் நிராகரிக்க கூடாது. கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. மற்றபடி இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல சிறந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காதல் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்களது அன்பை நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் காதலர்கிட்ட இன்னைக்கு வெளிப்படுத்தலாங்க. ஏன்னா அந்த அன்பை உங்களது காதலர் வந்து அனுபவிக்கும் பொழுது ரொம்ப உற்சாகமாக மாறி விடுவாருங்க. அதனால காதல் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறி நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அதனால தாராளமாக நீங்கள் ரொமான்ஸ் உணர்வுகளை பெருக்கிக் கொள்வதற்காக உங்களது காதலரிடம் நேரத்தை செலவிடலாம். நிறைய அன்பு செலுத்துங்கள். அது தாராளமாக திரும்பி கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய நாளின் முதல் பகுதியானது கொஞ்சம் உங்களுக்கு மந்தமான ஒரு உணர்வை ஏற்படுத்தினாலும் நீங்கள் வந்து அதன் பிறகு சிறப்பான ஒரு நல்ல
நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து அமைக்க பெறுவீங்க. உங்க வாழ்க்கை வந்து அழகாக மாறும். நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற துணிந்து வெளியே வரும்போது நிறைய வேலைகளை உங்களால் செய்ய முடியும். அதனால வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் அதெல்லாம் நீங்க தவிர்க்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க அதிகமான நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க. அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக மாறும். சிறந்த ஒரு நல்ல சந்தோஷமான சூழலை உங்க குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து வாசகதவு தட்டுங்க. அதனால கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்க கருத்துக்கு இத்தனை நாள் எதிர்ப்பு தெரிவித்த நபர்கள் வந்து உங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நபர்களிலிருந்து எதிர்ப்புகளை நீங்க விலக பெறுவீங்க. உங்க மாற்று கருத்துடைய சில நபர்கள் வந்து மனசு மாதிரி உங்க கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. என்ன சந்தோஷமான ஒரு நாள். இன்றைய தினம் பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் இழுபறியான சூழ்நிலைக்கு அப்புறம் தாங்க இந்த பழைய பாக்கிகள் வசூலாகும். அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையோட பழைய பாக்கிகள் வசூல் செய்யறதுக்கு நீங்க வெயிட் பண்ணி நீங்க வந்து நல்ல ஒரு பிளானை உருவாக்கி கொள்வது ரொம்ப முக்கிய நண்பர்களே. சந்தோஷமான ஒரு நாள். உடன் பிறந்தவர்களுடைய உதவிகள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். அதனால இன்றைய தினம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீ மாற்றிக்கொள்ள நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய உருவாகுங்க. அமைதியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்க உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளுங்க. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்கள் லைட் ப்ளூ கலர் வந்து பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 4 வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நம்பலா இருக்கீங்களோ, இன்றைய தினம் மனதளவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தயக்கமான சூழல் எல்லாமே மறையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. உங்களது உடன் பிறந்தவர்கள் வழியில் கிடைக்கக்கூடிய உதவிகள் இன்னைக்கு வேற லெவலில் இருக்கும். அதனால நல்ல சாதகமான சூழ்நிலை உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். தயக்கங்கள் விலகக்கூடிய ஒரு நாள். வெற்றிகரமான ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கிறதுனால உங்கள் நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி நிறைய போட்டிகளில் நீங்கள் வெற்றிகளை வந்து பெற முடியும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் உங்களுக்கு எதிரான போட்டிகளில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் வலுவாக தைரியமாக முடிவெடுக்கலாம். இன்றைய தினம் உங்கள் மன தைரியம் அதிகரிக்கும். அதன் மூலமாக சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் இழுபறியாக இருக்கக்கூடிய வேலைகள்லாம் டக்குன்னு முடியக்கூடிய நல்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குங்க. நிறைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்களும் விலகக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் தடைப்பட்ட பெண்டிங்கான ஒர்க் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எல்லா விதமான காரியங்களிலும் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும். தடைகள் விலகும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.